ஆமா, இன்னைக்கு நான் உன் கழுத்துல 2வது தடவை தாலி கட்ட போறேன்ல, அதுவும் அப்பா, அத்தை, உங்க அம்மா, அண்ணி எல்லாரத்தோட தலைமையிலையும் யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்லாம, அவ்வளவு ஏன் நீயே எதுவும் சொல்ல முடியாதாங்க. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ம். இனி நீ என்ன ஒதுக்கவே முடியாது. நீ எத்தனை தடவை தாலியை கட்டினாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். டைலாகியாவது மாத்திரி. இந்த சடங்கெல்லாம் குடும்பத்துக்காகவும் உன் அத்தை இருக்காங்கல்ல அவங்களுக்காக நான் பண்றேன். என் மனசுல நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் எப்பவும் இருப்ப. எனக்குன்னே வந்து சேர்ந்துருக்கு பாரு. நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. என்னை ஹர்ட் பண்ணணும்னு இப்படிலாம் பேசிட்டு போறா. ஆனா அவ என்ன பேசினாலும் நான் தான் ஹர்ட் ஆக மாட்டேனே. ஏன்னா நான் தப்பு பண்ணியிருந்தானே ஹர்ட் ஆகணும். நான் தான் தப்பே பண்ணலையே. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் முன்னாடியே என்னை கட்டி பிடிச்சி நிக்க போறா. அதை நீ பார்க்க தான் போற. டேய் இந்த ஷூ எப்படி இருக்கு பாரு. இது நல்லா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குடா. எல்லாம் நல்லா இருக்குடா. அவ்வளவு தூரம் போறோம், திரும்பி திரும்பி வர இது பாரு, முடியாது. நல்லா இருக்கு. எல்லாத்தையும் இது ஞாபகமா பாரு. எடுத்து வச்சுக்கோ. எல்லாம் மழை எடுத்து வருமோ? இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே ஒண்ணு அப்படிதான் இருக்கு. இருக்கு. அப்படியா? ரெடியா? கிளம்பலாமா? ரெடினா போலாம். மரா இதோ வரேன் தா. என்னடி என்னமோ அவன் தாலி பிரிச்சு கோக்க வரமாட்டான்னு சொன்ன, மாப்பிள்ள மாதிரி உற்சாகமா வந்துட்டு இருக்கான். ம், வரட்டும் வரட்டும், ரொம்ப உற்சாகமா இருக்கான்ல. ம். வாடா. அடா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? லைட்லாம் பார்த்தா போயிட்டு வா. சரிப்பா. இந்த பக்கம் வா. ஆ? வா. ஓகே. ஏன்டா இன்னைக்காவது ஒரு நல்ல சட்டை போடலாம்ல? இப்படி நில்லு. இப்பதான் நல்லா இருக்கு. கார்த்தி அத்தை. இங்க வாடா. ஆ. இங்க வாடா. அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா ஒரு போட்டோ எடு. சரி அத்தா. கை போட்டுக்கோ. வலிமா எதுக்கு இதெல்லாம்? எதுக்கா? கல்யாணத்தன்னைக்கே இப்படி ஜோடியா நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கணும். எங்க இங்க நடந்த கலவரத்துல அதான் எதுவுமே செய்ய முடியாம போச்சே. இப்ப எடுத்துக்கலாம். நம்ம வீட்ல மாட்டி வைக்கலாம்ல. கார்த்தி தோல்ல கை இடு, போடுறா. இடு. கையிடுறா. சரி சரி சரி. சிரிங்க சிரிங்க. நல்லா சிரிங்க. கோயில்ல ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு மஞ்ச தண்ணி தெளிச்சு மாலெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. ம். அது ஏதோ தனக்கு பெரிய திருவிழா நடக்கிறதா நினைச்சு அப்படியே சந்தோஷமா இருக்கும். ம். ஆனா அதுக்கு தெரியாது கொஞ்ச நேரத்துல அதை வெட்ட போறாங்கன்னு. அந்த மாதிரி தான் தலைவர். மாப்பிள்ள மாதிரி வீரா கழுத்துல 2வதா தாலி கட்ட போற சந்தோஷத்துல வராரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சந்தோஷம் காலி ஆயிடும். டேய், நீ வா. இன்னும் நெல்லு அத்தை. சேர்ந்து அட, நெல்லு. இல்ல அத்தை. பாய் குடுங்க பேசாம வா. இப்போ ஓகே. எப்படி பாருங்க அத்தை, இப்போ ஒரு போன் வரும். தலைவன் அப்படியே பதட்டமா துடிச்சு ஓடுவான். ஆ? அப்படியா? வெயிட் பண்ணுங்க, இதோ வரேன். ஆ, இடு இடு. அப்பா அப்பா. ம். ஆ. யாரு நேரத்துல? தெரியல. ஹலோ ஹலோ டேய், போட்டோவை காட்டுறா. ஹலோ. யாரா? தெரியல, சரியா கேக்கல. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, கேக்குதா? போட்டோ நல்லா இருக்குல்ல? ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ அண்ணா நான் பிரியா பேசுறேன்னா. பிரியா குட்டி, எப்படி இருக்க? அண்ணா, பெரிய பிரச்சனைனா. நம்மள நினைச்ச மாதிரி சந்தோஷ் குடும்பம் நல்ல குடும்பம் இல்ல. சந்தோஷம் நல்லவன் இல்ல. பிளான் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி வீட்ல அடைச்சு வச்சு என்ன சித்திரவதை பண்றானா. அப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் பழி வாங்கணும்னே. என்ன ஏமாத்திருக்கானா. என்ன அடிச்சு கொடுமை வேற படுத்துறானா. அடிச்சானா? என்னாச்சு பிரியா? என்ன சத்தம்? அண்ணா, என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்றானா. நான் ஒரு ரூம்குள்ள வந்து லாக் பண்ணிட்டு இருக்கேன்னா. எப்படியாவது வந்துருனா. கதவை உடைக்க போறானா.
ஐயோ என்ன ஏதோ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ராஜா அண்ணா எங்க பிரியா? எல்லாருமே திருப்பதிக்கு போயிருக்காங்கண்ணா. இங்க யாரும் இல்லனா. இந்த நேரம் பார்த்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கண்ணா. என்ன எப்படியாவது வந்து நீ காப்பாத்துனா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா இதை யார்கிட்டயும் சொல்லிடாதண்ணா. நீ போன வேற என் புருஷன் வாங்கி வச்சிருக்காரு. நீ மட்டும் இப்ப அவருக்கு கால் பண்ணன்னு வச்சுக்கோயே, நீ வர்றது அவருக்கு தெரிஞ்சிரும்ண்ணா. இது யாரோ வேலைக்காரங்க போன்ண்ணா. அண்ணா நீ எப்படியாவது வந்துருண்ணா. சரி 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 சரி, நீ கவலைப்படாத, நீ பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். அண்ணா வந்துடுறேன். சரி வந்துடுறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம்ல இதை போய் சொல்றது சரி வராது. அத்தை என்னடா யார் போன்ல ஏன் நல்லா முகம் ஒரு இருக்குல்ல? மாதிரி இருக்கு? அத்தை அர்ஜென்ட்டா பக்கத்துல போகணும். வெளிய போறியா? ஏண்டா சடங்க வச்சுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கல, அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. அத்தை முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 10:30 இருந்து 11:30 மணி வரைக்கும். இப்போ மணி என்ன? மணி 8 ஆயிடுச்சுடா. நான் வந்துடுறேன் அத்தை. ஒரு மணி நேரம் வேலை தான், நான் வந்துடுவேன். டேய் மாறா வேணாண்டா. பேசாமறா, நான் வந்துடுறேன். வீரா நான் வந்துடுவேன். என்ன விஷயம்? வந்து சொல்றேனே. என்ன எங்க போறேன்னு கூட சொல்லாம போனா? பாத்தியா, ஃபங்க்ஷனை விட அவருக்கு வெளியே போகிறது தான் முக்கியமாக இருக்கு. இதுக்கு தான் இவன் வேணான்னு சொன்னேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. நான் போன் தானே வந்தது, இதாவது அவசர விஷயமா போவா, அது முடிஞ்ச உடனே கிளம்பி வர போறா. கிழிச்சா. எல்லாம் வாங்க, நமக்கு இதெல்லாம் தேவைதான். எடுத்துட்டு வாங்க. உனக்கு ஏதாவது அவனை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் கண்மணி, 2 பேரும் சேர்ந்த மாதிரி தாலி பிரிச்சு கோக்குறதா தானே பேசிக்கிட்டீங்க. இப்ப என்னடான்னா கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சின்னவர் என்னமா பிஸியா வெளியே கிளம்பிட்டாரு. ஏன் கண்மணி, அக்கா தங்கச்சி உங்க 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் நடக்குமா, இல்ல உனக்கு மட்டும்தானா? அத்தை, என் புருஷன் குறிச்ச நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாரு. ஆ, நீங்க யாரும் தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஐயையோ, நான் ஒன்னும் வேணும்னு எதுவும் சொல்லலையே. ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னேன். சரிங்க அத்தை. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கொஞ்சம் நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க. வாடா கிளம்பலாம் வா. அத்தை, இரு, நாங்க நான் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறேன். கூட அத்தை. ஏய் இதை போடுறா. பாய திறந்தா அரைச்சொல்லா பேசிக்கிட்டு நீ வாமா. வந்துட்டான். என்ன கண்மணி, ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நானா? வீரா, வந்துட்டு வலிமா, சீக்கிரமா பேசிட்டு வாங்க. வாங்கத்த. வீரா இங்க வா. கண்மணி, என்னங்க? நம்ம பின்னாடி கார்ல போலாம் வா. சரிங்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. ஃபோன் எடுக்கிறியா? ஏய் என்னாச்சு? என்னங்க, ஆ? வண்டியை ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? ஏன் என்னாச்சு? இல்லங்க, வாமிட் வர மாதிரி இருக்கு. ஒரு லெமன் போய் வாங்கிட்டு வந்துடுறேனே. நான் வாங்கிட்டு வரேன். இல்லங்க, ஒரு மாதிரி இருக்கு. நான் வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன். கார்த்தி, வண்டி நிப்பாட்டு. நான் வரட்டுமா துணைக்கு? இருங்க இருங்க தம்பி, நானே கூட போறேன்.
கண்மணி இந்தா அங்க வாங்க. ஹலோ பிரியா, அண்ணா 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 பிரியா என்னாச்சு? அண்ணா அண்ணா நீ எப்பண்ணா வருவ? அண்ணா சீக்கிரம் வாண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ வரதுக்குள்ள என்ன எல்லாரும் கொன்னுடுவாங்க போலண்ணா. ப்ளீஸ்ண்ணா. நீ ஒன்றும் பதட்டப்படாத, நான் வந்துட்டே இருக்கேன். ஐயோ அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன கொன்னுட போறாங்கண்ணா. சீக்கிரம் வாண்ணா. அண்ணா ப்ளீஸ் வாண்ணா. நீ வேகமா வாண்ணா. பிரியா கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் வந்துகிட்டே இருக்கேன். அண்ணன் வந்துகிட்டே இருக்கேன். வந்துட்டேன். என்னடி நீ இந்த நடிப்பு நடிக்கிற? வேற என்னத்த பண்றது? ஏய், அவனுக்கு டவுட் வந்துட போகுதுடி. ம் சீக்கிரம் போய் கார்ல ஏறுவோம். சரித வாங்க. சும்மா ஏதாவது பண்ணிட்டு வா. வாமிட் வர மாதிரி பண்ணு. வாங்க வணக்கங்க. சீக்கிரமே வந்துட்டீங்க. ஆமா, நீங்க தான் முன்னாடி வந்திருக்கணும். இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, அதான் எல்லாரும் கிளம்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிங்க. என்னம்மா வீரா, உங்க அக்கா மட்டும் ஜோடியா வந்திருக்கா, நீ தனியா வந்திருக்க? எங்க உன் புருஷன்? ஜலதான் பெரிய விஐபி ஆச்சே, அவருக்கு தான் 1000 வேலை இருக்கும்ல, அதான் எங்கேயோ போயிட்டாரு. ஆனா டைம்க்கு வந்துருவாரு. ஏனே இன்னும் அப்பாவுக்கும் பையனுக்குள்ள உறவு சரியாகலனே? மாறன்னு பேர் சொன்ன உடனே சட்டுன்னு கோவம் வருது. அந்த மாதிரி அங்க அவன் நடந்துக்கிறான். இன்னைக்கு அவன் பின்னாடிக்கு தாலி பிரிச்சு கோக்குறான். எல்லாருமே வந்திருக்காங்க, அவன் மட்டும் நேரத்துக்கு வரலன்னா உங்க புள்ள இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு கோவம் வராதா? பரவாயில்லையண்ணா, மத்தவங்க முன்னாடி கோவத்துல கூட உன் புள்ளன்னு சொன்ன பத்தியா? அதான் நீ. கார்த்தி, ராகவா, நீங்க முன்னாடி போய் எல்லா வேலையும் பாருங்க. டேய், எல்லாம் சரியா இருக்கா பாத்து வச்சுக்கோ. போங்க, எல்லாரும் உள்ள போங்க. வா போலாம், வா. ஈரமா இருக்கு, பாத்து வா. அண்ணா, என்னண்ணா நீ நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி மாறனை ஏதாவது தப்பா பேசிட்டு இருக்க? நம்ம நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கண்ணா? ஆமா, அவனை திட்டலாம் மட்டும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவன் லட்சணம் தெரியாதா? இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஊர்ல எல்லாரும் அவன் மேல நல்ல மரியாதை தான் வச்சிருக்காங்க. நீ மட்டும்தான் அவனை எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசிட்டு இருக்க. வேற யாருக்கும் அவன் தப்பா தெரிய மாட்டான். என்ன அதானே உண்மை? ஆமா, அவன் தான் எல்லாருக்கும் மாய மந்திரம் போட்டு வச்சிருக்கானே. எல்லாரும் அவனை நல்ல விதமா தான் சொல்றீங்க. வேணா இப்படி சொல்லிக்கலாம், நான் தான் கெட்டவன், அதனாலதான் என் பார்வையில் அவன் கெட்டனாவே தெரியுறான். போதுமா? ஏன்னா இப்படி? வேற என்ன, நீங்களாம் சொல்றதை பார்த்தா அப்படித்தானே இருக்கு. நான் இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? விட்டா போதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற, அதுவும் பொது இடம் கூட பார்க்காம. இங்க பாரு, இப்ப ஒண்ணும் அவன் தனியாள் இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா. நீ இந்த மாதிரி எல்லாம் பொது இடத்துல பேசிட்டு இருந்தீனா அது அந்த பொண்ணையும் பேசுற மாதிரி தான். வீராமானந்தா 4 பேர் முன்னாடி போவோம். அத கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அந்த பொண்ணுக்காக தான் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. இவர் எப்பதான் மாறன புரிஞ்சுப்பாரு? அத்தை எல்லாம் ரெடியா இருக்கு. ஏண்டா, அவன் எங்கடா போயிருக்கான்? உனக்காக சொன்னானா? தெரியலையே அத்தை, நம்ம எல்லாரும் இருக்கும்போது தானே கிளம்பி போனா. என்னடா இது, ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல இவன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போனை போட்டு எங்க இருக்கான், எப்ப வருவான்னு முதல்ல கேளு. சரி. அப்புறம் லேட் ஆச்சுன்னா உங்க அப்பா அதுக்கும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிருவாரு. எப்ப அவன் மாட்டுவான்னு காத்துக்கிட்டே இருக்காரு. அவசரத்துல இது வேற. ஏய், ஸ்டார்ட் ஆயிடுறா. போன் எடுக்கவே மாட்டான். அண்ணா
ஒரு நிமிஷம் நிறுத்து. அண்ணா ரியா ரியா அண்ணா குட்டி உனக்கு ஒன்றும் இல்லைடா. எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணே. நீ எங்க போயிட்டு இருக்க? அண்ணா என்னண்ணா பதட்டமா இருக்க? இல்லை உனக்கு ஊரில் எதுவும் பிரச்சனையா? வீட்டில் எதுவும் சண்டையா? மாப்பிள்ள வீட்டில் ஏதாச்சும்? அண்ணா நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோம். எங்களுக்குள்ள என்னன்னா சண்டை இருக்க போது? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னா. எனக்கு இந்த லைஃப் கிடைச்சதுக்கு நீதான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவங்க வீட்ல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. இந்த வருஷம் திருவிழா கூட 2 ஊரும் சேர்ந்து தானே பண்ண போறாங்க. முதல் மரியாதையெல்லாம் நம்ம அப்பாவும் என் மாமனாரும் நீ எடுத்துக்கோ நான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கமா நீ நானு சண்டை தான் போடுவாங்க. ஆனா இப்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆமா நீ எங்கண்ணா கிளம்பிட்ட? கோயிலுக்கு போகணும். எதுக்குண்ணா? என்ன விஷயம்? இன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குறோம். எனக்கும் வீராக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அச்சோ நாங்க அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இல்லன்னா நானும் கூட வந்திருப்பேனா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன். பாய்ண்ணா. சரி பார்த்துறோம். சரி போலாமா? வரேங்க. வரேன். பார்த்து போங்க மாப்பிள்ள. வரேன். ஓகே பாய்ண்ணா. யார் ஃபோன் பண்ணியிருப்பா? அதுவும் பிரியா வாய்ஸ்ல இருந்து. அன்னைக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? என்ன கொன்னுட்டு போறாங்க. சீக்கிரம் வாண்ணா. ஏய் யாரு நீ? எதுக்கு என் தங்கச்சி மாதிரி பேசி என்ன டைவர்ட் பண்ற? என்ன வேணும் உனக்கு? யாரோ நம்ம பின்னாடி பிளான் பண்றாங்க. யாருன்னு தெரிஞ்சது. ஏய் என்னடி ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? இல்லத்த, அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்னடி சொல்ற? அப்படின்னா அவன் திரும்பி வந்துருவானா? திரும்பி எல்லாம் வரமாட்டான். நான் பாத்துக்கிறேன். உன் நம்பர் வேற அவன்கிட்ட இருக்கேடி. நீ தானே கண்டுபிடிச்சிட்டானா? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பாத்துக்கடி, மாட்டணும் அவ்வளவுதான். கண்மணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயிருச்சு. உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. வா. ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்டு கால் பண்ணா அதான். அதெல்லாம் நீ அவங்க கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். வா வா. ஓம் அங்கையர் கண்ணி அம்மையை போற்றி. ஓம் அகிலாண்ட நாயகியை போற்றி. ஓம் அருமறையின் வரம்பே போற்றி. ஓம் அறம் வளர்க்கும் அம்மையை போற்றி. ஓம் அரசிலங்குமரியை போற்றி. ஓம் அப்பற்கிணி மருந்தே போற்றி. ஓம் அமுதநாயகியை போற்றி. ஓம் மருந்தவநாயகியை போற்றி. ஓம் அருள் நிறையம்மையை போற்றி. ஓம் ஆளவாய் கரசியை போற்றி. கடவுளே, இந்த பூஜை நல்லபடியா முடியணும். என் அக்காவோட மனசு மாறணும். அவ இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு என்ன நோக்கத்தோட வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். மத்தவங்க பார்வைக்கு என் நோக்கம் தப்புங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா என் மனசாட்சிக்கு நான் செய்யறது சரிதான். அந்த மாறன் வாழக்கூடாது. என் அண்ணனை கொன்ன அவன் அழிஞ்சு போகணும். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கும் அவன் வரக்கூடாது. அவன் நல்லா இருக்கவும் கூடாது. அதுக்கு நீதான் துணையா இருக்கணும்.
சுமங்கலி எல்லாரும் சேர்ந்து இந்த தட்டை வாங்கிக்கோங்க. என்னது, வீராக்கு கோக்க வாங்கியிருந்த செயின் கீழே விழுந்துருச்சு. அம்மன் சன்னிதானத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த பையனுக்கு நல்லதில்ல. எங்க அந்த பையன்? சாமி, என்ன இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கை தவறி தெரியாம தானே கீழே விழுந்தது. அவன் இப்ப வந்துருவான். சீக்கிரம் வர சொல்லுங்க. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள இந்த சடங்கை செஞ்சு முடிக்கணும். எனக்கு என்னவோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு.